ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருளுரை 14. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே, எழிலாய் பூத்திருக்கும் இப்பூமியில் உயிர்கள் யாவும் தழைத்து வாழ்கின்றன. இறைவனின் பெரும் கருணையின் மூலம் ஆற்றல்களும் பொழியப்படுகின்றன. இருப்பினும் மகிழ்வுறுவோர் எவரும் இல்லை இக்கலியினிலே. குறைகள் என்பது விஸ்வரூபம் ஏற்கின்றது. எதனை அடைந்தாலும் மீண்டும் மாற்று பொருளினையோ அன்றி மாற்று நிலையினையோ மனமானது நாடிடவே முற்படுகின்றது. நன்மைகள் யாவுமே மனம் உவந்து ஏற்கப்படுவதில்லை. காரணம் யாது? ஒருநிலை கொள்ளாத மனமே காரணம் என்றறிக. ஒரு பொருளுக்காகவும் பதவிக்காகவும் பெரும் பாடுதனை ஏற்கும் மனிதர்கள் அதனை ஈட்டியதால் உருவாகும் மகிழ்வினை ஏற்பதில்லை. ஏனெனில் கிட்டிய பொருளில் மனம் லயிப்பதில்லை. மாறாக மாற்று பொருளினை நாடியே பயணிக்கின்றனர். ஆசைகள் தீவிரம் அடைவதினால் மனித மனம் ஒடுங்க மறுக்கின்றது. புவியின் ஈர்ப்பு விசையும் துரிதம் அடைகின்றது. காலத்தின் எல்லையை கடக்க வேண்டிய மனிதர்கள் ஆழமாய் காலச்சுழலில் சிக்குகின்றனர். எனினும் பலரும் பொருள் உணர்ந்து சத்தியத்தினை ஏற்றுவிடவும் முயல்கின்றனர். அன்பு சீடர்கள் அனைவரும் யாம் உரைப்பதனை உள்ளேற்க கடவது. காலம் கடப்பதற்கு முன்னர் காலத்தினை கடந்துவிட அனைவரும் முற்படுங்கள். கால பைரவரின் கருணையினால் அருளப்பட்டுள்ள காலம் என்பது பொன்னான காலமாகும். இறை சக்திகள் பெருகியுள்ள காலமாகும். கலி எல்லையில் ஓர் உத்தமமான கால அங்கமும் ஆகும். இறைவனின் அருளினை நாடியே பெற முற்படுவோர் யாவரும் மேல்நிலைதனை எய்திடுவர். மார்க்கங்கள் பலவும் அருளப்படுகின்றன. எனினும் ஆழ்ந்த சத்தியத்தினை தெளிவுற உணர தவறுகின்றனர் மானுடர்கள். சுய முயற்சி என்பது மிகவும் அவசியமாகும். அகப்பயணம் மேற்கொண்டு ஆழ்ந்த மோன நிலையினை ஏற்று பயின்றால் மாத்திரமே உய்வுற இயலும். இப்பூமியிலிருந்தும் பிறவி சுழற்சியிலிருந்தும் விடுபடல் வேண்டும் எனில் மூலம் உணர வேண்டும். புவியீர்ப்பு விசை எனும் ஆழமான ஈர்ப்பு விசையினை விடுத்து பழகுதல் நலன் பயக்கும். தனித்து அமர்ந்து ஐம்புலன்களையும் ஒடுக்கி செயல் புரிந்தால் மாத்திரமே பிறவி கடக்க இயலும். எமது ஒளிப்பாலத்தினில் இணைந்தவர்கள் யாவருமே முக்தி பெறுவர். எனினும் இப்பிறவிதனிலே முக்தியினை எய்திடலாம் அன்றி ஓரிரு பிறவிகளும் உருவாகலாம். பூரண முக்தி வேண்டும் எனில் பூரண விழிப்புணர்வும் அவசியமாகும். தீர்க்கமாய் தியானித்து எண்ணங்களின் ஆழம் அதனை கண்ணுறுவது நலன் பயக்கும். எந்த வகை எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் உதிக்கின்றது என்பதனை உணர்ந்து அவற்றின் மீது கொண்ட பற்றுகளை துறந்தே செயல் புரிய கடவது. இறைவனின் இயக்கத்தினில் அனைத்து நிலைகளுமே பூரணமாய் நிலை கொண்டுள்ளன. அனைத்து ஆன்மாக்களும் விடுதலை அடையும் வரை இறைவன் அருளினை பொழிந்த வண்ணமே செயல் புரிவார். எனினும்
இப்புவியின் மாற்றுநிலை இயக்கங்களை ஏற்காது விண்ணேறுவது நன்மை பயக்கும். அனைவரும் அமைதியினை ஏற்றிடுங்கள். புற இயக்கங்களை குன்றச் செய்திடுங்கள். உள்ளும் புறமும் உருவாகும் மன ஓட்டத்தினை கண்ணுற்று தீர்க்கமாய் அகமார்க்கத்தினில் செலுத்திட கற்றறியுங்கள். கலியுகத்தின் எல்லையில் பெரும் குழப்பங்களும் போராட்டங்களும் புறத்தினில் நிறைந்திருக்கும். அனைவருமே தலைவர்களாக முயன்றிருப்பர். தொண்டர்களின் நிலை ஏற்கவும் மறுத்திருப்பர். அனைவரும் ஞானியராய் மலர்ந்திட முயன்றிருப்பர். அனைவரும் அனைத்தும் அறிந்து கொண்டதாய் எண்ணியே செயல்படுவர். பணிவு நிலை அற்றுப்போகும். அதன் மூலம் விஷ ஜந்துக்கள் பெருகும். இப்பூமியில் மனிதர்கள் மீண்டும் மிருக நிலையினையும் ஏற்பர். இறைவனின் நிலையினை ஏற்கவும் மறுப்பர். தெய்வங்கள் கணிக்கும் காலநிலைகளும் மாற்றம் அடையும். அகமார்க்கத்தினில் அனைவருக்கும் சத்தியங்கள் குறித்த போராட்டங்கள் உருவாகும். ஏன் பிறந்தோம், எதனை அடைய போராடுகின்றோம் என்ற சிந்தனையை துறந்து விலங்கினங்களை போன்று வாழ்ந்திடவும் முற்படுவர். அதன் பொருட்டே யாம் அனைவருக்கும் விழிப்புணர்வுதனை நல்கிவிட முனைகின்றோம். தெய்வ சக்திகள் யாவும் அணுவின் ஒளி சக்தியாய் இப்பூமியினை நிறைத்துள்ளது. ஏற்புடைய தன்மையினை மனிதர்களே உருவாக்கிடல் வேண்டும். ஆழ்ந்த அமைதியும் ஐம்புலன்களின் ஒடுக்கமும் இறை சக்தியினை பூரணமாய் உணர்த்திடும். இறை சக்தியான அணுக்களின் மைய கருப்பொருட்கள் வெளிப்படுத்தும் ஒளி சக்தி ஒன்றே விடுதலையினையும் ஈட்டித்தரும். எனில் அன்பு ஆன்மாக்கள் ஆழ்ந்த அமைதியினை ஏற்று இறை அருளினை பெற்று உன்னத நிலைகளை பெற்றிடவே முயன்றிடல் வேண்டும். தனித்த முறையில் உள் உணர்வுகளின் மூலம் உணரப்படுவதே பூரண சத்தியம் என்றே உணர்ந்திடுங்கள். அனைவரும் உணர்ந்திடவே யாம் பூரண ஆசிகளை பொழிகின்றோம்.